இன்று ஒரு தகவல் ஃப்ரெண்ட்ஸ். வி த லீடர்ஸ் மகாநாடு இன்று நடக்க உள்ளது. இந்த இயக்கத்தை தொடக்க உள்ளவர் அண்ணாமலை அவர்கள், எக்ஸ்-IPS ஆஃபீஸர் ப்ளஸ் பாஜகவில் முக்கிய புள்ளியாக இருந்தவர், மேலும் பரபரப்பாக பேசப்பட்டவர். ஒரு கட்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் இப்போது ஒரு அமைப்பை, வி த லீடர்ஸ் என்ற அமைப்பை பொள்ளாச்சியில் ஆரம்பிக்க உள்ளார். அந்த அமைப்பின் செட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா விஜய் எப்படி செய்தாரோ அதே பாணியில் இந்த இதை துவக்கியுள்ளார். அந்த ஷெட்டு போடுறது அது இது எல்லாமே அவர் இதிலே பண்ணுறாரு. பட் இவர் என்ன பேச போகிறாருன்றது மக்கள் மிக மிக ஆவலாக உள்ளார்கள். அதே மாதிரி இவர்களிடமும் பல இளைஞர்களும் வரப்போவதாக தகவல் வந்துள்ளது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. இன்று இந்த மீட்டிங் நடந்த பிறகுதான் அதன் உண்மை நிலை தெரிய வரும். இதற்கு அவர் பெயர் வைத்திருப்பது போதை இல்லா தமிழகம் விழிப்பு மகாநாடு. பொள்ளாச்சியிலிருந்து ஆரம்பிக்கிறது. இது ஒரு ஆரம்ப மகாநாடு. இதை ஒரு கட்சியாக அவர் இன்னும் மாற்றுற மாதிரி தெரியல, ஒரு இயக்கமாக வைத்திருக்கிறார். இது அடுத்த அளவில் எப்படி சேஞ்ச் ஆகுங்கிறது தெரியலை, பார்க்கலாம். இன்றைக்கி பொள்ளாச்சியில் ஆரம்பிக்க உள்ளது. திரு அண்ணாமலை அவர்கள் நன்கு படித்தவர், IPS படித்து அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் ஒரு மாநில அளவில் நல்ல ஒரு பொறுப்பை ஏற்றார். மற்றும் பாஜகவில் அனைத்து உயர்மற்ற மோடி, அமித்ஷா மற்றும் அனைத்து தலைவர்களிடமும் நற்பெயரை பெற்றார். சிறப்பாக செய்தார். மற்றும் ஊழலாட்சி என்று சொல்லி DMK, ADMK, ஃபைல் 1, ஃபைல் 2 என்று நிறைய பரபரப்பை உண்டாக்கியவர். நிறைய TR பாலு கூட அவர் மீதும் நிறைய பழக்கை உண்டாக்கியவர். தற்போது தானே ஒரு இயக்கத்தை தொடக்கலாம் என்று முடிவு செய்து இந்த இயக்கத்தை தொடங்கியுள்ளார். இந்த இயக்கமா இல்லை இது பிறகு கட்சியாக மாறுமா என்பதை பற்றி இன்று அவர் என்ன பேசுகிறார் என்பதை வைத்து நாம் முடிவு செய்யலாம். மேலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் வாக்குகளை குறிவைக்கிறார் அண்ணாமலை. பாஜகவின் வாக்கு வங்கியில் பெரும்பகுதியை ஈர்க்க வாய்ப்பு இருக்கிறது. கொங்கு மண்டல வாக்காளர்களையும் ஈர்க்க வாய்ப்பு உள்ளது.